வெல்கம் பேக் டு மை சேனல். பேக்ரவுண்ட் வந்து ப்ரிட்டியாக இருக்குல்ல, இதை பார்க்காதீங்க, ரொம்ப குப்பையாக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக இக்னோர். ஸோ இன்றைக்கி வந்து என்னன்னு தெரில, எனக்கு வந்து காலையில் எழுந்த உடனே லொடன்னு பேசணுன்னு இருந்துச்சு. எங்கள் மம்மிக்கு ஃபோன் பண்ணேன், எங்கள் அம்மா வந்து எடுத்த உடனே என்ன சண்டை போட கால் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. எனக்கு யார்கிட்ட புலம்புறதுன்னு தெரியல. ஸோ வந்து உங்ககிட்ட புலம்புறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பெருசாக ஹாப்பனிங்காலாம் வந்து என் லைஃப்பில் ஒன்றும் இல்லை. எங்கேயும் பொறுக்கெல்லாம் போகிறதில்ல. நான் வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் தான் போகிறேன். நான் அதனால் சரி ஓகே, ஃபுல்லாக வந்து இன்றைக்கி டேவை வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணலாமே அப்படின்னு நினச்சேன். இன்னொன்று வந்து என்னென்னா வந்து இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கும்போது November 14. ஓகே, நான் வந்து நேற்றுக்கு லூஸ்தனமாக வந்து ஒரு விஷயம் பண்ணேன். நேற்றுக்கு November 13, January 13 என்னோட பர்த்டே. ஓகே, ஸோ 2 months தான் பர்த்டேக்கு இருக்குது. பர்த்டே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம், கிழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெயினாக இப்போ வந்து இருக்க பிரச்சனை என்னென்னா, கொஞ்சம் வெயிட் போட்டேன், வெயிட் குறைக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து உடனே இப்போ தான் வந்து என்னை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு தோணும், இவன் ஒன்றும் குண்டாலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு நான் ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி இருந்த வெயிட்டுக்கும் இப்போ இருந்த வெயிட்டுக்கும் நான் வெயிட்லாம் பார்க்கல, ஒரு 2-3 கிலோ கூடியிருக்கேன். வெயிட்டு கூட பிரச்சனை இல்லை, மூஞ்சி தான் பிரச்சனை. எனக்கு என் மூஞ்சியை பிடிக்கவே இல்லை. ஓகே, ஸோ வந்து முன்னாடிலாம் ஃபோட்டோ எடுக்கும்போது வா நம்மளுக்கே அந்த ஃபோட்டோ பார்த்தா வா அப்படின்னு இருக்கும். இப்போல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது எப்படின்னா, ஓகே மூஞ்சி குண்டா இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிள் பார்த்துலாம் வந்து வச்சு எடுக்க வேண்டியதாக இருக்குது. நேச்சுரலாக கொஞ்சம் வெயிட்டு போட்டு, ஐயோ ஒரே செகண்ட், நேச்சுரலாக வந்து வெயிட்டு போட்டு இல்லை நான் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறேன்னா வந்து இதெல்லாம் வந்து நான் இன்செக்யூரிட்டின்லாம் சொல்ல மாட்டேன். லைட்டாக மூஞ்சி பார்த்தா காண்டாகுது, இன்செக்யூரிட்டி அளவுக்குலாம் இல்லை. ஓகே, அதனால வந்து ஹெல்த்தியான வெயிட்டு போட்டிருந்தேன்னா கூட ஓகே கம்முன்னு கடை நீ ஹெல்த்தியாக தான் இருக்க அப்படின்னு நானே என்ன சொல்லி மனசு தேத்திப்பானா. இல்லை, நான் வந்து த மோஸ்ட் அன்ஹெல்த்தியஸ்ட் வேலை வந்துட்டு இது கூட்டினதுனால வந்து எனக்கே வந்து கொஞ்சம் லைட்டாக கான்ஷியஸாக இருக்குது. குறைக்கணும் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா நைட்டு வந்து நான் தூங்குறதே இல்லைன்னா ரொம்ப லேட்டாக தூங்கிட்டு இருந்தேன். ஒரு 3-4 மாதிரிலாம் தூங்கிட்டு இருந்தேன் முன்னாடி. ஆனால் இப்போ லாஸ்ட் ஒரு 15 days, ஒரு மாதமாக அதெல்லாம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. பார்ப்போம். நான் என்ன சொல்ல வந்தேனே மறந்துட்டேன். நான் வந்துட்டு நேற்றுக்கு வந்து ஜோக்கர் மாதிரி ஒன்று பண்ணேன். என்னன்னா எங்கள் மம்மி வந்துட்டு சம் டயட் பிளான் என்னமோ ஒன்று காசு கொடுத்து வாங்கினாங்க. சரியா? அதில் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் 3 days வந்து கிளென்சிங் டயட் இருங்க, அப்போ தான் வந்து பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ்லாம் வந்து எப்படியாவது வெளியே போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டீங்கன்னா அப்படியே ஹெல்த்தியாக இருக்கலாம். நீங்கள் டைரெக்டாக ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றேன்னா இருந்தால் அவ்வளோ எஃபெக்ட் இருக்காது அப்படி சொல்லிட்டு. நான் என்ன பண்ணேன், வாவ் ஓகே சூப்பர் அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி நம்மளும் கிளென்சிங் டயட் இருக்கலாமே. கிளென்சிங் டயட்னா என்னடா தெரியாது, நான் லூஸ் மாதிரி ஃபாஸ்டிங் இருந்தேன். ஏன்னா வந்து நான் வந்து சாமிக்காக இது வரைக்கும் விரதம்லாம் இருந்ததில்லை. ஓகே, விரதம் இருந்தது இல்லைன்னா வந்து எனக்கு அப்படி பழக்க விடல. எங்கள் வீட்டில் ஆக்சுவலாகவே வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்கல்ல, ஏதாவது ஐயோ எனக்கு எப்போ ஃபாஸ்டிங் இருப்பாங்கலாம் தெரியாது, ஆனால் இருப்பாங்க தெரியுமா, ஏதாவது சாமி கிட்ட வேண்டிட்டுலாம் இருப்பாங்கல்ல. ஆனால் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து என்னை அப்படி பழக்கி விடல. என்னை வந்து ரொம்ப ஸ்பாயில்டு கிட்டாக வளர்த்துட்டாங்க. எங்கள் பாட்டி வீட்லேயும் சரி, எங்கள் மம்மி அப்படி இல்லை, எங்கள் பாட்டி வீட்டில் தான் நான் வளர்ந்ததுனால எங்கள் பாட்டி என்னை எப்படி தெரியுமா பண்ணுவாங்க, அவங்க ஃபாஸ்டிங் இருப்பாங்க, அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு என்னை கூப்பிட்டு, நான் சின்ன குழந்தைன்னு இல்லை, நான் 12ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் நான் அப்படி தான் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு அவங்கெல்லாம் ஃபாஸ்டிங் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க, ஆனால் எனக்கு மட்டும் நான்வெஜ் செஞ்சு கொடுத்துருவாங்களா. அதனால வந்து என் வாழ்க்கையிலே நான் ஃபாஸ்டிங்னு ஒன்று இருந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நேற்றுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே முடிவு பண்ணி, ஓகே எதுக்கு வந்து இந்த மோட்டிவேஷன், திடீர் மோட்டிவேஷன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கந்த சஷ்டி கவசம் இல்லை, ஷஷ்டி விரதம் இருந்தாங்க. ஓகேவா? இந்த மாதிரி. ஆனால் அவங்களும் சொன்னாங்க இந்த மாதிரி ஷஷ்டி விரதம் இருந்து நிறைய வேண்டினதெல்லாம் டக்கு நடந்துருச்சு சொல்லிட்டு. சரி ஷஷ்டி விரதம் அதுதான் முடிஞ்சு போச்சு, நம்ம அட்லீஸ்ட் ஹெல்த்துக்காகையாவது ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஹெல்த்தியாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன். ஓகே, கடைசியில் வந்து அது என்ன தெரியுமாச்சு, 3 நாளே நானே மண்டக்குள்ள ஐயோ 3 நாள் எதுக்கு, நம்ம வந்து கொஞ்சம் குட்டியாக தானே இருக்கும், 1 நாள் இருக்கலாம். என்னோட ஃபோன் வேறு நான் கல்லடியில் ஒட்டி வச்சிருக்க வழுக்கி வருது. 1 நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஓகே, நேத்திக்கு
எனக்கு பசிக்கவே இல்லை ஈவினிங் வரைக்கும். எனக்கே என்னை பார்த்து நானே வாவ் மாஸ்லி அப்படிலாம் சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக பெருமைப்பட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் எங்கே போச்சு என் வாட்டர் பாட்டில்? ஒரு செகண்ட். நான் வேற இந்த வாட்டர் பாட்டிலும் கையுமாவே சுத்திட்டு இருந்தேன்னா, ஸோ இதுல இருக்க தண்ணி குடிச்சு பாத்ரூம் போய் எனக்கு சாப்பிடணும்னு ஒரு விஷயமே மறந்து போயிடுச்சு. தண்ணி குடிக்கிறது சுசு போறது அப்படியே இருந்துட்டேன். அதனால வந்து எனக்கு அதுவும் பெருசா தெரியல. ஓகே, அதுக்கப்புறமா நைட்டு வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா பசிக்க ஆரம்பிச்சுதான் ஒரு 7 o'clock மேலே. நான் வந்து மூடிட்டு தூங்கியிருக்கணும், ஏன்னா எனக்கு தூக்கம் வந்துருச்சு டயர்டாகி. இல்லை அது எப்படி நம்ம இவ்வளோ சீக்கிரம் தூங்கி ஹெல்த்தி ஆகும்னு சொல்லிட்டு உட்காந்து 3 எபிசோட் முன்னாடி இருக்க பிக் பாஸ் பார்த்து, அப்புறம் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல அதுவும் பார்த்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன மேட்டர்னா, யூஸ்வலாக என்னோட ரூமில் நிறைய ஜங்க் இருக்காது. ஏன்னா ஜங்க்கு வந்துட்டு இப்போ எல்லார் வீட்லையும் ஸ்நாக்ஸ் டப்பான்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் நான் வாங்கி வச்சிருந்தேன்னா ஒரே நாளில் காலி பண்ணிடுவேன். அதனால் நான் வாங்கவே மாட்டேன். ஆனால் நேத்திக்கு 1 2 3 அதுக்கப்புறம் 2 சிப்ஸ் பேக்கெட் இருந்துச்சு. ஓகே, 2 பெரிய சிப்ஸ் பேக்கெட். நான் வந்துட்டு என்ன பண்ணேன், கொஞ்சம் எனக்கு வந்துட்டு இந்த அமாவாசையோ பௌர்ணமியோ வந்தால் ஏதோ இதுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிக்கோன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் நான் நார்மலாகவே இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆயிடுச்சு, நம்மளை வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த சிப்ஸு கவர் காலி. அதனால் நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இதுதான் வந்து அந்த சிப்ஸுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு மூஞ்சிலாம் கழுவிட்டு தூங்கலாம் அப்படின்ட்டு இருக்கும் போது இங்கே தான் சிப்ஸ் பேக்கெட் இருந்துச்சு. ஓகேவா, நான் சிப்ஸை ஓப்பன் பண்ணி சிப்ஸ் எடுத்து வாய்க்கிட்ட வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன் லூஸு மாதிரி. ஏன்னா வந்துட்டு அந்த ஸ்னிக்கர்ஸ் ஆடில் வரும்ல, பசி வந்தா நீயா இருக்க மாட்டேன், அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் லூஸு மாதிரியே. அதனால அதுக்கப்புறம் நான் அப்படியே கிவன் பண்ணிட்டு ஒரு சிப்ஸ் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சு 2 பேக்கெட் காலி பண்ணி பாதி முறுக்கு பேக்கெட் காலி பண்ணிட்டேன். ஸோ ஃபாஸ்டிங் வந்து நேற்றுக்கு வாவ் சக்ஸஸ்ஃபுல். டிக்கெட்டு போடுறதுக்கு முன்னாடி நான் என் வேலையை காமிச்சிட்டேன். அதனால் நம்ம வந்து ஃபாஸ்டிங்லாம் இருந்து இந்தமாரி புது ஸ்டண்ட்டெல்லாம் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா அது ஆல்ரெடி சொதப்பிருச்சு. நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தேன், திடீர்னு பேசுகிறது வேற மருந்து போயிடுது. ஆமாம், ஸோ அதனால வந்துட்டு நீ வந்துட்டு லூஸ் தனமாக இப்படிலாம் பண்ண வேணாம், மூடிட்டு ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இல்லை, நான் உளர்றேன் வெயிட்டிஸ். ஸோ நான் வந்து ஃபாஸ்டிங்னு ஒரு ஜோக்கெல்லாம் பண்ணாமல் ஃபுல் டே இருக்காம வந்து நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கலாமே அப்படின்ட்டு சொல்லிட்டு நானே டிசைட் பண்ணேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா வந்து இந்த 18 hours ஃபாஸ்டிங்லாம் இல்லை, 12 hour ஃபாஸ்டிங். அது வந்து எனக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக பட்டுச்சு. 7 PM to 7 AM. ஓகேவா, ஸோ நம்ம 7 PM வந்து நல்லா தின்னுட்டு மூட்டை கட்டி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் காலையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்கேஸ் நான் வந்து இன்னிலருந்தா இருக்கலான்னு வந்து முடிவு பண்ணிட்டேன். ஓகே, நான் வந்து இன்னைக்கு 7 மணிக்கு மேலே, நான் இன்னைக்கு எப்படி இருந்தாலும் ஃபுல் டே வீடியோ எடுப்பேன், 7 மணிக்கு மேலே சாப்பிட்றத காமிச்சா நீங்களே எனக்கு கமெண்ட்ஸ் அப்படின்னு துப்பிடுங்க சரியா. ஒழுங்காக வந்து ஃபாஸ்டிங் இருந்துட்டேன்னா வந்து பேட் நானே வந்து எனக்கு ஏதோ ரிவார்ட் கொடுத்துக்கலாம். இன்னும் ஆரவே வைக்கல, அதுக்குள்ளே போயாச்சு கிஃப்ட்டுக்கு. சரியா. ஸோ நான் வந்து இன்னைக்குன்னு இல்லை, டெய்லிக்கும் வந்து என்ன கோல்னா 7 to 7. ஸோ 7 to 7னா 7 AM முன்னாடி எழுந்துக்கணும்னு இருக்கேன். இல்லைன்னா வந்து உளறேன். அதான் 7 to 7னா 7 AM முன்னாடி எழுந்து கொஞ்சம் சீக்கிரம் தூங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபாஸ்டிங் எல்லாம் இருந்துட்டு, இதுக்கு பேர் ஃபாஸ்டிங் எல்லாம் இல்லை இருந்தாலும் வந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா 10K ஸ்டெப்ஸ். நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நான் வந்து ஜிம்மு போயிட்டு இருந்தேன். ஓகேவா, நான் வந்து போன நவம்பரோ எப்பயோ வந்து இது ஜிம் மெம்பர்ஷிப் வாங்கினேன் சரியா. 3 மாதத்துக்கு வாங்கினேன். 2 days போனேன், அதுக்கப்புறமா போகலை, மூட்டை கட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என் புதுசாக ஜேர்னல்லாம் எங்கே போச்சு, அந்த ஜேர்னல் இங்கே தான் எங்கேயோ கிடக்கும். அதில் வந்துட்டு இந்தமாரி கோல்ஸ்லாம் செட் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம மாஸ் பண்ணுறோம் கிழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் போனேன். கண்டினியூஸாக ஒரு மாதம் ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக 3 months போயிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். போகும்போது எனக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. காலையில் பார்க்கும்போது வாவ் நீயா இது அதுவும் அந்த டைமில் வந்து எனக்கு லைட்டாக தொப்பெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு.
எனக்கே அதை கலரில் பார்க்கும் வாவ் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் வந்து ஏதாவது ஒன்று வேலை செஞ்சிருச்சுன்னு அப்படியே விட்டுருவோமே. அதுக்கப்புறம் அவ்வளோதான், என் ஜிம் மெம்பர்ஷிப்பும் வீடாக போச்சு, எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஜிம்முக்கும் போகிறதில்ல, அடிக்கடி சென்னை வேற போயிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து நாசமாக போயிடுச்சு. அதனால நம்ம வந்து இப்போ எடுத்த உடனே ஜிம் அப்படின்னு வந்து வைக்க வேணாம். நம்ம முதல்ல டெய்லிக்கும் 10K ஸ்டெப்ஸ் நடக்கலாம், ஜாகிங் போகலாம். ஜாகிங்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரெச்சு இருந்தாலும் ஓகே, ஃபஸ்ட்டு 10K ஸ்டெப்ஸ் டெய்லிக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு கிளிக்கிறோம்னு சொல்லிட்டு. இப்படி வச்சா என் மூஞ்சி பளிச்சுன்னு இருக்குல்ல, ஆனால் பின்னாடி ரொம்ப கேவலமாக இருக்குது. அதனால வந்து நான் இந்த சைடு வைக்காமல் அந்த சைடு, மூஞ்சி கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு வச்சுருந்தேன். நான் வந்து குவிக்காக போகிறதுக்கு முன்னாடி OOTD காமிச்சிட்டா. யூஸ்வலாக வந்து கேமராவில் வீடியோ எடுக்கும்போது ஹைட்டாக தெரிவேன், நான் ஹீல்ஸ் போட்டிருப்பேன். இப்போ அந்த ஹீல்ஸ் எங்கே போச்சுட்டே தெரில. குர்த்தி போட்டிருக்கேன் ஓகே, ஆனால் ஆல்ரெடி எனக்கு கிராம்ஸ்னால வயிறு வலிக்குது. ஸோ நான் லெகின்ஸ் எல்லாம் போடாமல் தொலை ஒரு ஹீல்ஸ் போட்டிருக்கேன். எதுக்குன்னா வந்துட்டு இந்த ஹீல்ஸ் ஆல்ரெடி வந்து இடுப்புலேருந்து கழண்டு விழுற மாதிரியே இருக்கும். ஸோ போடுறதும் ஒன்று தான் ஓகேவா. அந்த இந்த படத்துலலாம் வரும்ல, ஐயோ அந்த படம் பேர் சுறா, ஐயோ வெயிட்டிஸ் இந்த சைடே வச்சுக்கிறேன். அந்த சுறா படத்தில் வரும்ல ஒரு பாட்டு, இப்படி அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பேண்ட்டு சரியா. அதனால வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு ஜீன்ஸ் போட்டிருக்கேன். என்னோட ஃபோன் வந்து செம பயஸ்டாக இருக்குது. இந்த கலரில் ஒட்ட மாட்டிக்குது, இந்த கலரில் விட்டால் அப்படி இப்படி ஒட்டிக்குது. சரி என்னமோ, நான் வந்துட்டு செப்பல் வந்து தெரியலையே, குதிச்சு காட்டவா? சரி ஓகே, நான் நடந்து போகும்போது என் செப்பல் காட்டுறேன், வாங்க போகலாம். ஆக்சுவலாக என்னோடய செருப்பு நல்லா தான் இருக்குது, ஆனால் பேண்ட் நல்லா இல்லாததுனால செருப்பு நல்லாவே இல்லாத மாதிரி இருக்குது. ஹாய், நான் வந்துட்டு ஏதோ எங்கள் சின்ன வயசில் எங்கள் தாத்தாலாம் என்னை இப்படி தான் கூட்டிகிட்டு போவார். வா போகலாம் அப்படின்ட்டு. எங்கே போகிறாரு, எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே கேட்க மாட்டேன். அதே மாதிரி வந்து லைட்டாக வந்து ரோட்டில் யாரோ அப்படின்ட்டு பார்த்துட்டாங்க, அதனால இரும்பி சமாளிச்சிட்டேன் ஓகேவா. ஆமாம், அதனால் இரும்பி சமாளிச்சிட்டேன் ஓகே. அதான் ஏதோ வந்து நான் அங்கே போய் நான் பேசுகிறேன், எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏதோ சின்ன வயசுலாம் என்னோடய தாத்தா வந்து வா போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. எங்கே போகிறாருலாம் சொல்ல மாட்டார். அந்த மாதிரி தான் நானும் எதுவும் உங்ககிட்ட எங்கே போகிறோம் என்னன்னே சொல்லாமல் அப்படியே வந்து நான் என்னோடய பைக் சரியில்லை, அதனால வந்து ஸ்டார்ட்டே ஆகலை. நான் அதனால் சர்வீஸ் சென்டருக்கு கொடுத்துட்டேன். நான் வந்து இப்போ வந்து அந்த கடைக்கு தான் நடந்து போயிட்டுருக்கேன். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் ஓகே. ஸோ இந்த ஏரியா வந்து நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. அங்கே வந்து சரி நாங்கள் இந்த ஏரியாவில் மிச்ச இடத்துலலாம் ரெண்ட் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்குறதுக்கு வந்து சும்மா போயிட்டுருந்தோம். அப்போ வந்து அந்த ஸ்ட்ரீட் கரெக்டாக வரும்போது நான் காட்டுறேன். ஸோ பக்கத்து ஸ்ட்ரீட்டுன்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு காட்டுறேன். அங்கே போகும்போது நாங்கள் சும்மா ஒரு வில்லா இருந்துச்சு. வில்லா ஃபுல்லாக இல்லை, வில்லாவோட டாப் ஃப்ளோர் மட்டும் வந்து ரெண்ட்டுக்கு இருக்குது ஓகேவா. நாங்கள் வந்து நானும் என்னோடய ஃப்ரெண்டும் போனோமா, அவங்க வந்து கேட்டாங்க, நானும் என்னோடய ரூம்மேட்டும் போனோம். அப்போ வந்துட்டு லைட்டாக பயந்துட்டேன். நான் வந்து எங்ககிட்ட கேட்டாங்க, நீங்கள் 2 பேர் மட்டும் தானா இல்லை ஃபேமிலியாக சொல்லிட்டு நான் சொன்னேன், இல்லை நாங்கள் 2 பேர் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பேச்சுலர்ஸ்க்கு கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் கூட ஒரு நியாயம் இருக்குது, புரிஞ்சிருக்கும். அவங்க மேலே ஒரே ஒரு ஃப்ளோர் மட்டும் ரெண்ட் எவ்வளோ தெரியுமா சொன்னாங்க, 90Kன்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே பக்கன்னு ஆயிடுச்சு. எங்கே நாங்கள் வீடு வாங்க வரல, வீட்டு ரெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. அவங்க சொன்ன ரெண்ட்டுக்கு இஎம்ஐயில் வீடே வாங்கிடலாம் போல். ஓகே, நான் போயிட்டு என் பைக் எடுத்துகிட்டு வரேன். ஹலோ, ஐயோ நான் பேசுகிறது கேட்குதா இல்லையான்னு வேறு எனக்கு தெரியல. என்ன திடீர்னு கோமாளி மாதிரி ஆயிட்டேன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து லிட்ரலாக 2 months கழிச்சு இப்போ இது வேணுமா வேணாமான்னு வேறு எனக்கு தெரில. ஹாய், ஓகே, நான் இப்படியே வந்து இருந்துட்டு போகிறேன், ஏதோ வந்து டெரரிஸ்ட் மாதிரி இருக்கேன், பரவாயில்ல. நான் லிட்ரலாக 2 மாதம் கழிச்சு என்னோடய ஸ்கூட்டி ஓட்ட போகிறேன். எனக்கே அப்படியே ஜாலியாக இருக்குது. நான் வந்து போன மாதம் ஃபுல்லாகவே வந்து போன மாதம் ஃபுல்லாக வந்து ஆஃபீஸ் கேபில் போயிட்டுருந்தேன். அதை பற்றி புலம்பி நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல ஓகே. ஸோ அதான் எனக்கு 2 மாதமாக என் பைக்கே தொடாமல் இப்போ வந்து ஓட்டிட்டு அங்கேருந்து பக்கத்து தெருவில் தான் இருந்துச்சு, அங்கேருந்து இங்கே ஓட்டிட்டு வரும்போது ஜாலியாக இருந்துச்சு. இப்போ என்னென்னா என் வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் கிடையாது. அப்போ போயிட்டு பெட்ரோல் போடணும்.
ஆனால் அது வரைக்கும் என் வண்டி ஓடுமானே தெரியல. ஏன்னா பெட்ரோல் போடுற இடம் வந்து இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நான் வந்து பார்ப்போம், நான் வந்து ஒழுங்காக போயிட்டு பெட்ரோல் போடுறேனா இல்லை நடுவுலேயே வண்டி நின்றுட்டு நடு தெருவிலே இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே பை. நான் நிஜமாலே எந்த நேரத்தில் நடு ரோட்டில் நிறுத்திடுவேன்னு சொன்னேன்னு தெரியல. நிஜமாலே வண்டி அங்கே நின்றுச்சு. அப்புறம் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க அது கார்னரில் வைக்கிறதுக்கு. நான் இப்போ பெட்ரோல் வாங்க போயிட்டுருந்தேன். ஹலோ, என்னடா காலையில் போகும்போது பேக்ரவுண்ட்லாம் நல்லா காமிச்சிருக்காளே, இப்போ வந்துட்டு இதெல்லாம் தெரியுதே அப்படின்னு வந்துட்டு ப்ளீஸ் கேட்காதீங்க. நானே வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கேன். டைம் வந்து 8:30 மணி இப்போது. ஓகே, என்ன ஆச்சுன்னா வண்டி வந்து போகிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன்ல, வண்டி நிற்குமா நிற்காதா நடு ரோட்டில் நின்று வேணான்னு சொல்லிட்டு நின்றுச்சு. ஓகே, ஸோ என்னாச்சு, நான் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். ஆப்போசிட்டில் தான் நான் ஹைவே. ஓகே, இப்படி டேர்ன் பண்ணால் பெட்ரோல் பங்க். ஆனால் வந்துட்டு என்னாச்சு, நான் வந்து போயிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு வாட்டி வண்டி நடு ரோட்டில் நிற்கிறது ஃபீல் பண்ண சிச்சிச்சிச்சிச்சித் அப்படின்னு நின்றுச்சு. ஓகேவா, சூப்பர். நின்னதுக்கப்புறமா நான் வந்து வண்டி ஆஃப் பண்ணல. வண்டி விட்டு இறங்கிட்டு தள்ளலான்னு பார்த்தா எனக்கு உடம்புல அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை. எனக்கு வண்டி தள்ள முடியல. நான் என்ன நினச்சேன், ரோட்னா நான் இந்த கார்னரில் இருந்தேன் யூட்டர்ன் போகிற இடத்துல நம்ம இப்படி கொண்டு போய் நிறுத்திட்டோன்னா நம்ம போயிட்டு பாட்டிலில் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஓகேவா, லைட்டாக ஃப்ரேம் இப்படி இருக்குது, சாரி. நினச்சிட்டு நானும் வந்து சரி என்ன பண்ணால், நான் இந்த சைடு நின்றுட்டு இருந்தேன், வண்டி இங்கே இருக்குது, நான் இந்த சைடு நின்றுருந்தேன். சரி வண்டிலாம் போயிட்டே இருந்துச்சு. சரி நம்ம வண்டிக்கு இந்த சைடு வந்து தள்ளுவோன்னு பார்த்தா என்னால் வண்டி பேலன்ஸே பண்ண முடியல. வண்டியை கீழே வச்சுட்டேன், கீழே போடலை. ஓகே, லைக் வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியாமல் அப்படி டொயின்னு கீழே வச்சுட்டேன். நான் ரைடு கீழே போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் நின்றுட்டு வண்டியை அட்ஜஸ்ட் பண்ண போகும்போது என்னால் முடியல. அதுக்கப்புறம் ரோட்டில் வந்துட்டு யாருக்குமே வந்து ஹியூமனிட்டியே இல்லை. ஒரு 20 செகண்ட் யாருமே நிற்கவே இல்லை. எனக்கே ஓ நோ அப்படின்ட்டு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு கைண்ட் ஹியூமன் பீயிங் வந்து வண்டியை நிறுத்தி என் வண்டியை நிற்க வச்சு க்ராஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு இந்த தேங்க்ஸ் சொன்ன அப்புறம் போயிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அது ப்ராப்பர் ஹைவே சரியா, ஸோ க்ராஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பயம் எனக்கு. நான் வந்து அதுக்கப்புறம் க்ராஸ் பண்ணி ஏதோ இப்படி தத்தி ஓடிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு ஒரு சைடு க்ராஸ் பண்ணிட்டேன். இன்னொரு சைடு க்ராஸ் பண்ண நானும் ஒரு கால் எடுத்து வைக்கிறேன், வண்டி வந்துருந்துச்சு. நான் சரி பின்னாடி வச்சேன். அந்தமாரி ஒரு நிமிஷத்துக்கு நான் அங்கேயே தான் நின்றுருப்பேன். நான் ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து பார்த்துட்டு யாரா இது பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க வந்துட்டு நானே கூப்பிட்டு பரவாமான்னு சொல்லிட்டு க்ராஸ் பண்ணி விட்டாங்க. எனக்கு லைட்டாக பப்பி ஷேம் ஆகிடுச்சு, பட் பரவாயில்ல. அதுக்கப்புறமா வந்து ஓப்பன் பண்ணி பெட்ரோல் ஊற்ற போகும்போது லைட்டாக நிறைய சிந்திட்டேன். அப்போ வேற ஒரு அங்கிள் இப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். நடந்து போகும்போது நான் பெட்ரோல் ஊற்றுறது அப்படியே பார்த்துட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு என்னையே பார்த்துட்டு இருந்தார் ஒரு 10 செகண்ட்க்கு. நான் வாங்கின பெட்ரோலில் பாதி பெட்ரோல் அது கரெக்டாக போகலை. குடும்பா சொல்லிட்டு அவரு தான் ஊற்றுனாரு. அதுக்கப்புறம் நான் தான் நினச்சிட்டேன், என்ன எதுக்குமே லாய்க்கு இல்லையா அப்படி சொல்லிட்டு. பட் இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறமா சரியா எல்லாம் முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டு வேலைலாம் பார்த்துட்டு வரும்போது இன்றைக்கி வந்து யூஸ்வலாக வந்து எங்களுக்கு இந்த வெஜிடபிள் மார்க்கெட் போடுவாங்க. ஓகே, நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு தெரியுமா? இருங்க காட்டுறேன். நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். ஓகே, எனக்கு இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கேன். யூஸ்வலாக வந்து இவ்வளோ வாங்க மாட்டேன். பொட்டேட்டோ, வெண்டைக்காய், கோவக்காய் அதை வச்சே வந்து ஒரு வாரம் மேனேஜ் பண்ணிடுவேன் சரியா. ஆனால் வந்துட்டு அது மட்டும் எனக்கு வந்துட்டு இந்த பொட்டேட்டோ மட்டும் நிறைய சாப்பிட்டு அது ஒரு மாதிரி பாடிக்கு ஏதோ ஆயிடுச்சு. அதனால நான் வந்து பொட்டேட்டோ ரெடியூஸ் பண்ணணும், கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறம் காலையில் வந்து க்ரீன் ஜூஸ் குடிக்கலாம் அப்படிலாம் நினச்சி எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் காலையில் எழுந்துப்பேனானே தெரியல. நானே வந்துட்டு என்னோட சாய்ஸஸை ரொம்ப கொஷின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ இதெல்லாம் ஆச்சா. அதுக்கப்புறம் நான் வண்டி சரி பண்ண கொடுத்தலாம். அந்த அங்கிள் எனக்கு பெட்ரோல் இண்டிகேட்டர் சரி பண்ணேன்னு சொல்லிட்டு காசு வாங்கினார். ஆனால் அது சரியே பண்ணல. நான் திருப்பி நாளைக்கு போய் அதை வேற அவங்கக்கிட்ட போய் கொடுக்கணும், ப்ளீஸ் சரி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒரே டயர்டாக போயிடுச்சு, லைட்டாக காண்டாக இருக்குது. நானும் வந்து ரொம்ப ப்ரெசன்டபுளாக இல்லை இப்போது.
அதனால் நான் வந்துட்டு இன்றைக்கி vlogல அப்படி அழகாக நைட் ஸ்கின் கேர் பண்ணுறதுலாம் காட்டலான்னு நினச்சேன். உடம்புல தெம்பில்லை. ஓகே பாய்.